வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களாக இருக்குது. திருப்பங்கள் வேணும், வெற்றிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போக வேண்டிய கோவில் இந்த கோவில். முருகனை வேண்டும் பொழுது அறுபடை வீடுகளுக்கு சென்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. பிரணவ மலையின் அடியில் கிழக்கு நோக்கியவாறு இந்த கோவில் அமைந்துள்ளது. இயற்கை பேரிடர்களால் 6 முறை அழிவை சந்தித்து 7வது முறையாக இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பழைய மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ளது திருப்போரூர் முருகர் கோவில். இந்த கோவில் கந்தசுவாமி கோவில் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலை மகான் சிதம்பர சுவாமி அவர்கள் கட்டியுள்ளார். வள்ளி மற்றும் தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் இங்கு சுயம்புவாக காட்சி தருகிறார். முருகப்பெருமான் இங்கு சுயம்புவாக காட்சி தருவதால் அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை. இந்த முருகனை தரிசனம் செய்தால் 6 படை முருகனை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். அகத்தியர் பொதிகை செல்லும் வழியில் இங்குள்ள முருகனை தரிசனம் செய்துள்ளார். தாரகனுடன் போர் நடந்ததால் இந்த தலத்திற்கு போரூர், தாருகாபுரி, சமராபுரி போன்ற பெயர்களும் உள்ளன. கந்தசஷ்டி கவசத்தில் இந்த கோவில் முருகனை சமராபுரிவாழ் சண்முகத்தரசே என்று போற்றப்படுகின்றார். அருணகிரிநாதர் திருப்புகழில் இந்த கோவில் குறித்து பாடும்போது சகல வேதங்களின் வடிவம் என்று முருகரை போற்றுகிறார். ராமலிங்க வள்ளலார், பாம்பன் சுவாமிகளும் இந்த கோவில் முருகனை பற்றி பாடல்கள் பாடியுள்ளனர். கந்தபுராண கூற்றுப்படி முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க பூமியில் 3 இடங்களில் போரிட்டார். திருச்செந்தூரில் கடலிலும், திருப்பரங்குன்றத்தில் நிலத்திலும், திருப்போரூரில் விண்ணிலும் போர் புரிந்து அசுரர்களின் ஆணவத்தை அடக்கி ஞானம் தந்தார். முருகப்பெருமான் அசுரர்களுடன் போரிட்ட போது அவர்கள் மாய வித்தைகள் மூலம் மறைந்திருந்து போர் புரிந்தனர். இதனை தனது ஞான திருஷ்டியாலும் பைரவரின் துணையோடும் கண்டறிந்த முருகப்பெருமான் அசுரர்களை சம்ஹாரம் செய்தார். மறைந்திருந்த அவர்கள் முருகப்பெருமானின் கண்களில் அகப்பட்ட இடமே கண்ணகப்பட்டு என்ற இடமாக திருப்போரூர் அருகில் உள்ளது. இந்த கோவிலுக்கு பின்னால் உள்ள மலை பிரணவமலை என்று சொல்லப்படுகிறது. விஷ்ணு பிரணவமலையில் சிவனை வழிபட்டார். சூரபத்மனை கொன்ற பாவத்தை போக்க ஸ்கந்தன் சிவனை வான்மீகேஸ்வரராக வழிபட்டதாகவும் புராணங்கள் சொல்கின்றன. பல யுகங்களுக்கு முன்னால் நடந்த பிரளயத்தால் 6 முறை இங்குள்ள முருகர் கோவில் அழிவை சந்தித்து இருக்கிறது. 7வது முறையாக மீனாட்சி அம்மன் அருளால் மகான் சிதம்பர சுவாமிகளால் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. முதலில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. 13ஆம் நூற்றாண்டில் கல்வெட்டில் இவ்வூர் தொண்டை நாட்டில் ஆமூர் கோட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்ட மண்டலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விக்கிரம சோழன் ஏற்படுத்திய நிபந்தங்களையும் விஜயகண்ட தேவர் நந்தா விளக்குக்காக பொன் கொடுத்ததையும் அறிவிக்கும் கல்வெட்டுக்கள் எல்லாம் இந்த கோவில் சுவர்களில் சிதைந்து காணப்படுகின்றன. ஒரு காலத்தில் மண்ணில் புதையுண்டு போன முருகர் சிலையும் ஒரு பனைமரத்தடியில் இருந்துள்ளது. மதுரையில் வசித்த சங்ககால புலவர்களின் வழித்தோன்றலான மகான் சிதம்பர சுவாமிகளின் கனவில் தோன்றிய முருகர் இது பற்றி தெரிவித்தார். சிதம்பர சுவாமி இங்கு வந்து முருகர் சிலையை கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்தார். 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பனங்காடாய் கிடந்த இந்த பகுதியில் இந்த கோவிலை கட்டினார். இந்த கோவிலின் அருகில் இருந்த வள்ளையார் ஓடை திருக்குளமாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இக்குளம் நீர் வற்றாத பெருமையுடையது. இத்திருக்கோவில் முருகரை பற்றி 726 பாடல்கள் பாடியுள்ளார். இவருக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. வைகாசி விசாகத்தன்று குரு பூஜை சிறப்பாக நடைபெறும். இந்த கோவில் ஓம்கார வடிவில் அமைந்துள்ளது. இங்குள்ள கொடிமரம் 30 தூண்கள் கொண்ட வட்ட மண்டபத்தில் ராஜகோபுரத்திற்கு முன்பாக மிக சிறப்பாக அமைந்துள்ளது. கோவிலின் பிரதான வாயில் தெற்கு நோக்கியே இருக்கிறது. இந்த வாயிலை கடந்து வெளிப்பிரகாரத்தில் உள்ள கோபுர வாயிலையும் கடந்தே முருகன் சன்னதிக்கு செல்ல வேண்டும். கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். கந்தசுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருப்பதால் இவருக்கு அபிஷேகம் கிடையாது. வாசனை திரவியங்கள், புனுகு, சாம்பராணி தைலம் போன்ற திரவியங்கள் சுவாமிக்கு சாத்தப்படுகிறது. சுயம்பு மூர்த்திக்கு வில்வ மாலை மட்டுமே சாத்தப்படும். நெய் தீப ஆராதனை தினமும் நடைபெறும். இந்த சுயம்பு மூர்த்தியின் எதிரே சிதம்பர சுவாமிகளால் எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதுவும் பீடத்துடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த யந்திரத்தில் முருகனின் 300 திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன.
முருகனுக்கு பூஜை நடந்த பின் இந்த யந்திரத்திற்கு அபிஷேகங்கள் பூஜைகள் நடக்கும். பிரம்மாவைப் போல் அவருக்குரிய அட்சர மாலை மற்றும் கண்டிகையும், சிவனைப் போல் வலது கையால் ஆசிர்வதிக்கும் அபயஹஸ்த முத்திரையும், பெருமாளைப் போல் இடது கையை தொடையில் வைத்து ஊருஹஸ்த முத்திரையும் என மும்மூர்த்திகளின் அம்சமாக கந்தசாமி முருகர் அருள் பாலிக்கிறார். சுவாமிக்கு எதிரே ஐராவதம் வாகனமாக உள்ளது. இங்கே வள்ளி தெய்வானை சமேதமாக முருகர் இருந்தாலும் அவர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலில் 24 தூண்களோடு கூடிய ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது. ஒவ்வொரு தூணிலும் ஒரு கையில் கேடயமும் ஒரு கையில் வாளுமுடைய நவ வீரர் முதலியோரது உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. கோவில் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சந்நிதிக்கு அருகில் சனீஸ்வரர் தனி சந்நிதியில் திருநள்ளாறு கோவிலில் உள்ளது போல தென்மேற்கு திசையில் கிழக்கு புறமாக அருள் பாலிக்கிறார். இக்கோவிலில் பைரவர் நாய் வாகனம் இல்லாமல் தனி சந்நிதியில் மூலவர் கந்தசுவாமியை பார்த்த வண்ணம் உள்ளார். முருகன் சந்நிதி கோஷ்டத்தில் பிரம்மாவின் இடத்தில் பிரம்ம சாஸ்தா இருக்கிறார். இங்கு நவகிரக சந்நிதி கிடையாது. கையில் வில்லேந்தி மயில்மேல் காலை வைத்தபடி சம்ஹார முத்துக்குமார சுவாமிக்கும் இங்கு சிலை உள்ளது. கோயில் பிரகாரத்தில் வான்மீகநாதர் மேற்கு நோக்கியும் அம்பாள் புண்ணிய காருண்யம்மன் வடக்கு நோக்கி இருப்பதும் வித்தியாசமான கோலம். மகான் சிதம்பர சுவாமிகளுக்கும் தனி சந்நிதி. இதை தவிர விநாயகர், சோமஸ்கந்தா, சந்திரசேகரர், பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரர், நந்தி என பல தெய்வங்களின் பஞ்சலோக சிலைகளும், முக்கியமாக தந்தையின் மடியில் அமர்ந்தபடி செவிகளில் பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை முருகன் வெளிப்படுத்தும் செப்பு சிலையும் பிரதிஷ்டை செய்யும் உப சந்நிதியும் உள்ளது. ஓம்கார அமைப்பில் அமைந்த இந்த கோவில் சுவாமியை தரிசித்துவிட்டு வெளியேறும்போது சந்நிதியிலிருந்து பார்த்தால் முன்னால் செல்பவர்களின் முதுகு தெரியாதபடி நுட்பமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் வன்னிமரம். ஸ்தல தீர்த்தம் கோவிலின் தெற்கே உள்ள வள்ளையார் ஓடை என்னும் சரவண பொய்கை. எல்லா கோவில்களிலும் கோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்ததும் கொடிமரம் அமைந்திருக்கும். ஆனால் இங்கே கோபுரத்திற்கு வெளியே இருக்கிறது. திருச்செந்தூர் போன்ற கோவில்களில் விழா காலங்களில் சுவாமி மும்மூர்த்திகளின் அலங்காரத்தில் எழுந்தருள்வார். இங்கு கந்தசுவாமி மும்மூர்த்திகளின் அம்சமாகவே தினந்தோறும் காட்சி தருகிறார். ஓம்கார அமைப்பில் அமைந்த இந்த கோவில் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வெளியேறும்போது சந்நிதியிலிருந்து பார்த்தால் முன்னால் செல்பவர்களின் முதுகு தெரியாதபடி நுட்பமாக கட்டப்பட்டுள்ளது. திருத்தணி மற்றும் சுவாமிமலை கோவில்களில் முருகப்பெருமானின் சந்நிதிக்கு எதிரில் ஐராவதம் என்னும் வெள்ளை யானை வாகனமாக நிறுத்தப்பட்டிருக்கும். மயில் வாகனனின் வாகனமாக இங்கு ஐராவத யானை சிலையாக அமைக்கப்பட்டு உள்ளது. சிவனை போல இங்கு ஐப்பசி பௌர்ணமியில் முருகனுக்கு அன்னாபிஷேகமும் சிவராத்திரி அன்று இரவு 4 கால பூஜையும் நடக்கிறது. ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கந்தசஷ்டி விழா இங்கு விசேஷமாக நடக்கும். இவ்விழாவின் போது கஜமுகன், பானுகோபன், சிங்கமுகன், சூரபத்மன், அஜமுகி, தாரகன் ஆகிய அசுரர்களை வதம் செய்வார் முருகர். பங்குனி உத்திரம், தை பொங்கல், ஆடி கிருத்திகை, ஆருத்ரா தரிசனம், நவராத்திரி போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள முருகனை வழிபடலாம். மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க இங்கு உள்ள அம்மனை வழிபடலாம். பில்லி சூனியம் அகலுதல், சகல தோஷ நிவர்த்தி, கல்யாண தடை போன்றவற்றை நீங்க இங்குள்ள முருகப்பெருமானை வணங்கலாம். இத்திருக்கோவிலின் தல விருட்சமான வன்னிமரத்தில் திருமணமாகாதவர்கள் மஞ்சள் கயிறு கட்டி வேண்டுதல் செய்யலாம். புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி வழிபடலாம். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இங்குள்ள சுவாமிக்கு அர்ச்சனை செய்தும் அபிஷேகமும் செய்யலாம். கோவில் காலை 6:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். திருவிழா காலங்களில் நேரம் மாறுபடும். சென்னையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும், செங்கல்பட்டிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், அடையாறிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும், பழைய மகாபலிபுரம் செல்லும் வழியில் திருப்போரூர் அமைந்துள்ளது.